அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களை யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் நாம் இந்த நாளில நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் அனுசரிக்க போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில உங்க மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நிமித்த நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுமா. வாருங்கள் பிரியமானவர்களே, 2 வசனங்களை வாசித்து நாம் துதி வேலைக்குள்ள நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 123 வசனம் 1-2. Psalms 123 verses 1 and 2. சங்கீதம் 123 வசனம் 1-2. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரை உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருப்புமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். வாருங்கள் பிரியமானவர்களே, கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய மகிமையை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாள்ல கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலப்பா உம்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் துதி ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். ஐயா, இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். யெகோவா தேவன், நாங்கள் துதித்து மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனை மத்தியில ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாய் உம்முடைய நாமத்தின் முன்பதாக தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறீர், சுத்திகரிக்கும் தேவனாக இருக்கிறீர், எங்களை பரிசுத்தமாக்கும் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்தமாய் மாற்று. ஆண்டவரே, சுத்தமுள்ள ஆவி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நிலைவரமான ஆவிகள் உள்ளத்துல புதுப்பிப்பிறாங்க என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த துதி ஆராதனை மத்தியில ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அன்பின் ஆவியானவராக இருக்கிறீர், விலையேற பெற்றவராக இருக்கிறீர், எங்களை ஆளும் பரிசுத்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஓமி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை, பரலோக தேவனுக்கு ஆராதனை, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை, எங்கள் மீட்பரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். இந்த காலைகளில் ஆண்டவர் எங்களோடு கொடுத்து பெரிய காரியங்களை செய்வீராக, எங்களோடு கொடுத்து எங்கள் ஆண்டவர் வாசம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமான, உற்சாகமாக சேர்ந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி ஆண்டவரை மேன்மை பாராட்டுவோம், துதித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். மறுபடியும் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். நாமே ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சேர்ந்து அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் சொல்லுமா, இதுவரை உதவி செய்தீர். ஆமென். எபினேசர், எபினேசர் அதிகாலை, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. ஆமென். எல் ஷடாய், எல் ஷடாய்
வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், ஆமென். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, ஆமென் உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே, நம்மை காணும் தேவனுக்கு எல்ரோய் எல்ரோய், ஆமென். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய், நம்மை காணும் என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளி விஸ்வாசத்தோடே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்கிறேன், எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆமென். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே. சேர்ந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா. அவனை கரங்க வைத்து சொல்லுமா, இயேசுவே அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தாமே, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் துதி ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உண்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், எவ்வளவு நேர்மையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தகப்பனே, நீர் ஒருவரே பின்னேஸ்வர் ஆண்டவரே. இதுவரையிலும் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்யும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல் ஷடாய். Oh Lord, you are El Shaddai. You are Almighty God. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல்ரோயி, எங்களை காணும் தேவன், எங்களை காக்கும் தேவன், எங்களை வழி நடத்தும் தேவனாக இருக்கிறீர். நீ ஒருவரே யெகோவா ஈரே, எல்லாவற்றையுமே ஆண்டவரை நீ பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். ஓ உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேலானவர். உமக்கே நாங்கள் துதி ஆராதனையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். ஓ உமக்கே ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆராதனை நாயகனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆராதனை நாயகன், நீர் எங்களுடைய ஆராதனை வேந்தனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உமையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமையே நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் தேவனாக இருக்கிறீர், எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஒரு மனதோடுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலைக்காரரின் கண்களை ஆண்டவரே தன்னுடைய எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிறது, உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறது. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. ஆவியானவரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆயுள் முடியும் வரையே, ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே நீரே. வீதிகளிலே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. அமப்பா வீதி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே முடிவில்லா ராஜ்யம் மாறுட திரும்பவும் வருவேன் நன்றி. ஓ இயேசுவே முடிவில்லா ராஜ்யம் மாறுட திரும்பவும் வருவேன் நன்றி. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. சொல்லுமா சேர்ந்து ஒரு மனதோடு, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதனை நாயகன் நீரே. இயேசுவே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரையே, ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹalleluya. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உம்மையை நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீரே 1000 பேர்களில் சிறந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுடைய விடிவெள்ளியாக இருக்கிறேன். நீர் எங்களுடைய பிரியமான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே முடிவில்லாத ராஜ்யம் அல்ல,
ஆண்டவரே நீ திரும்ப வருவேன் என்று சொன்னவராக இருக்கிற ஆண்டவரே, உமக்கு முன்பதாக ஆண்டவர் நாங்கள் ஆயத்தமாய் சேர்ந்து அனுதினம் ஆண்டவர் நாங்கள் காத்திருக்கிற ஜனங்களாக இருக்கும்படி ஆண்டவர், எப்பொழுதும் உடைய கண்ணுகளை ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் அப்பா. உமையை நாங்கள் உயர்த்துகிறோம், உமையை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவர். நேர்மையான தேவன், எல்லா நாமத்திலும் மேலான தேவன், உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை ஆராதித்த பிரகாரம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமம், மாறாத நாமம், போதுமான நாமம், நித்திய நாமம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலையிலும் அப்பா நாங்கள் எல்லாருமாக ஒருமனப்பட்டு அப்பா எங்களுடைய வீடுகளிலிருந்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்து கொண்டாடுகிறோம். எங்களுக்கு நீர் மாத்திரமே போதுமே. நீர் எல் ஷடாய் தேவனாக இருந்து எங்களை ஒவ்வொரு போதும் பராமரிக்கிற தேவன், எங்களை ஒவ்வொரு போதும் காத்து நடத்துகிற தேவன் அப்பா. யெகோவா ஷம்மாவாக இருந்து எங்களோடு கூட எங்கள் மத்தியிலிருந்து எங்களுக்கு முன்னதாக சென்று எங்களை நடத்துகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் நின்று எங்களுக்காக யுத்தம் செய்யும் யெகோவா நிசியாக இருக்கிறீர் தேவனே. உம்முடைய பூரண சமாதானம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய வீடுகளிலும் ஆளுகை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு யெகோவா ஷலோமாக இருந்து ஒவ்வொரு போதும் காத்துக்கொள்கிறீர். இந்த திவ்ய அப்பா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தேவனே. உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதித்து உம்மை கொண்டாடுகிறோம். நன்றி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அப்பா விசேஷித்த விதத்தில் நீர் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருப்பீரப்பா. குடும்பமாக ஒவ்வொருவரையும் நீர் ஆதரிப்பீர், ஆசீர்வதிப்பீர். இந்த காலங்களில் கர்த்தாவே விசேஷித்த விதத்தில் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசனம் எல்லா குடும்பங்களுக்கும் நீர் தந்து நீர் காத்து நடத்தும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தண்ணீர்களை கடந்து சென்றாலும், ஆறுகளை கடந்து சென்றாலும், அக்னியை கடந்து சென்றாலும் அழைத்த தேவனாகிய நீர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்து அப்பா நீர் எங்களை நடத்தி எங்களை காத்துக்கொள்ளும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். விசேஷித்த விதத்தில் அப்பா என்ன தேவைகள் இருந்தாலும், என்னென்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் தீர்ந்து மறைந்து போகட்டும் அப்பா. எங்களது வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் கர்த்தாவே உம்முடைய பூரண சமாதானத்தால் எங்களை இடைக்கட்டி நீர் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறீரப்பா. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறீர். எங்களை ஆதரித்து காப்பாற்றுகிற தகப்பனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதித்து உம்மையே உயர்த்தி உம்மை கொண்டாடுகிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, இந்த வேளையில் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய சபையை கூட நீர் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப காலமாக ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது நீர் அறிந்தவராக இருக்கிறீரப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே நீர் தொடர்ந்து கிரியை செய்வீர் அப்பா. எங்களுக்குள்ளாக ஒருபோதும் அப்பா ஒரு விதமான சோர்வு வராதபடி, பலவீனம் வராதபடி நீர் காத்துக்கொள்வீர் தேவனே. ஆவிக்குள்ளாக ஒவ்வொரு போதும் நாங்கள் விழித்திருக்க, உற்சாகமாயிருக்க அப்பா உம்முடைய வாஞ்சையில் நாங்கள் செல்வதற்கு நீர் கிருபை கொடுப்பீர் அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே எங்களை பலப்படுத்துவீர். என்னுடைய கிருபை உன்னுடைய பலவீனத்தில் போதுமானது என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியே நீர் பலப்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர். நீர் எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை நடத்தும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா விசேஷமாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் கர்த்தாவே சகோதரி ஸ்டெல்லா செல்லத்தாயை தேவனே நீர் எடுத்துக்கொண்டீர் கர்த்தாவே. அவர்களுடைய மரணத்தை முன்னிட்டு ஏற்பட்டிருக்கும் துக்கத்துக்காக நாங்கள் இந்த நேரத்திலும் கூட உம்முடைய ஆறுதலின் கரத்துக்காக, பிரசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் உம்முடைய பராமரிப்பை, நீர் உம்முடைய ஆளுகை தந்து நீர் காத்து நடத்தும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உம் பாதங்களில் அப்பா எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்தும் தேவனே. உம்முடைய சித்தத்தின் பாதையில், வெளிச்சத்தின் பாதையில் ஒவ்வொரு போதும் நடந்து செல்ல நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அநேக விதமான பாதிப்பின் மத்தியில் நீர் தொடர்ந்து தேவனே நடத்துவீரப்பா, நடத்துவீர். இந்த காலங்கள் மத்தியில் கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஒரு பெரிய திருப்பத்தை கொடுப்பீரப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை, புதுமையை கொடுப்பீர் தேவனே அப்பா. இந்த இந்த இந்த
COVID-19 இந்த வியாதி முற்றிலுமாக்கப்பா இது தீர்ந்து போகத்தக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீரே தேவனே கிரியை செய்வீர், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பீர். தேசத்துக்கு கத்தாவே நீர் சேமத்தை கொண்டு வருகிற தேவன். நீர் தாமே கத்தாவே இந்த காலங்களில் கிரியை செய்து பெரிய திருப்பங்களையும் புதுமைகளையும் எங்களுடைய தேசத்துக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அநேக விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கத்தாவே நாங்கள் கடந்து செல்லும்போது கூட நீர் துணையாய் இருப்பீரப்பா. நீர் துணையாய் இருப்பீர். தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து எல்லா காரியங்களிலும் அப்பா உம்முடைய சித்தத்திற்கேற்ற பிரகாரம் அப்பா செயல்படுவதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. நீர் வழி நடத்துவீர். உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. நாங்கள் சற்று உம்முடைய வசனத்தை தியானித்து பார்க்கையில் கூட எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. நீர் பேசும். உள்ளங்களில் கத்தாவே கிரியை செய்கிற தேவன் ஆவியானவரின் மூலமாய் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற செய்தியை நீர் வெளிப்படுத்தவும், எங்களுடைய உள்ளங்களை தேற்றவும், பலப்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், கர்த்தர் மேன்மைப்பட்டு மகிமைப்படவும் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் சற்று ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். நாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் சற்று பார்ப்போம். யோவான் 15:5 முதல் 8ஆம் வசனங்கள். போன முறை கூட நாம் இதன் முதல் பாகத்தை நாம் பார்த்தோம், 1 5 வரைக்கும். இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் இந்த 2வது பாகத்தை நாம் சற்று கவனித்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக கூட தேவன் பேசுவாராக. அவருடைய சத்தியத்தை, அவருடைய சித்தத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 8 முடிய. The Gospel of John chapter 15 verses 5 to 8. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 8 முடிய. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். ஆமென். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் உண்டு. நம் நண்பர்கள் மீது அதிகமாக எப்போதுமே நம்ம சார்ந்திருப்பது உண்டு. அப்போது ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியத்திலும் நாம் அவர்களை நம்ப முடியும், எந்த ஒரு காரியத்திலும் நாம் சார்ந்திருக்க முடியும். We can be dependent on our friends if we are very close to them. And so when we are close to them, we will even go to the extent of asking anything from them. நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம துணிச்சலோடு எந்த ஒரு உதவியையும் கேட்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தைரியமாக கேட்க முடியும், துணிச்சலோடு கேட்க முடியும். நம்மளுக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கிறது, அவங்க கேட்டாக்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நீங்கள்
பார்க்கும்போது இந்த பாகத்தில் வந்து இயேசு வந்து ஒரு நண்பரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். அவசரமாக நடுராத்திரியில ஒரு தேவை இருந்தது. திடீரென்று விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். அதனால் விருந்தாளிகளை உபசரிப்பதற்கு உணவு தேவை. உணவு வீட்டில் இல்லை, ஃப்ரிட்ஜை போய் திறந்தா இல்லை, கபடை போய் திறந்தா இல்லை, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் கோசமாக இருந்தது. அப்போது அவன் ஓடி போய் நடுராத்திரியில் அவனுடைய நெருங்கிய நண்பனை அவன் வந்து போய் கேட்டு உதவி கேட்கின்றான். அப்போ அந்த நண்பனுக்கு நிச்சயமாக நடுராத்திரியில் நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது இவன் வந்து தொந்தரவு பண்ணுறானே அப்படின்ற ஒரு சங்கடம் இருந்திருக்கும். ஆனாலும் கூட அவன் தட்டிக்கொண்டே இருந்ததுனால இவன் என்ன செய்கின்றான், எழுந்து அவன்கிட்ட இருந்த உணவிலாற்றியும் எல்லா தேவையான உணவை வந்து அவனுடைய நண்பன்கிட்ட எடுத்து கொடுத்து உதவி செய்கிறதை பார்க்கின்றோம். அப்போ இயேசு வந்து இந்த உதாரணத்தை உபயோகித்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அப்படி செய்யும்போது நான் உங்களுடைய நண்பனாக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு செய்வது எவ்வளவு நிச்சயம், நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிற பிரகாரம் நாம் கேட்கும்போது தேவன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது நாம் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு ஒரு உறுதியான அடையாளமாக இருக்கிறது. நாம் இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்கு நெருங்கிய நண்பனாயிருக்கிறார், அவர் நமக்கு ஒவ்வொரு போதும் ஒத்தாசை கொடுப்பார், நாம் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு வந்து இங்க வந்து இந்த பாகத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கும் போது அது எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கும் போது ஜெபம் வந்து ஒரு கனியாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கனி என்று சொல்லும்போது நான் முன்பு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கனி என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையின் விளைவு, அது நம்முடைய பலன். தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார், இறுதி பலன். ஒரு மரத்தை நாம் நட்டு வைத்தோம் என்றால் அந்த மரத்தை நடுவதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், இந்த மரத்தை நான் நடும்போது அது பெரிய ஒரு மரமாகி கனி கொடுக்க வேண்டும். அதுதான் அதனுடைய இறுதி பலன். That's the result. That's the final purpose of planting a tree. Perhaps a mango tree you plant and you want to see mangoes after a couple of years, and that is the purpose or intention of planting that tree. அதே மாதிரி ஆண்டவர் நம்மை வந்து அவருக்குள்ளாக நிலைநிற்க வைத்திருக்கும் போது நாம் அவர் மூலமாய் கனி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். ஸோ இந்த கனி வந்து பல விதங்களில் அது வந்து வெளிப்படக்கூடியதாக காணப்படுகிறது. உதாரணமாக ஆவியின் வரங்கள் மூலமாக வெளிப்படலாம், ஆவியின் கனியின் மூலமாக வெளிப்படலாம், நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக அது வெளிப்படலாம். நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது அதில் பலன் வருகிறது, நம்ம சமூக சேவை ஊழியம் செய்யும் போது அதில் பலன் வருகிறதை பார்க்கின்றோம், அருட்பணி ஊழியம் செய்யும் போது அதில் பலன் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். So this can be actually categorized as, the fruit can be categorized as something that we reap. It's a result of our sowing. We are actually involved in, probably when we are involved in evangelism, then there's a result, souls come in. When we are involved in social concerns ministry, then we are blessing others, there's a result of that ministry. When we are involved in missions, then many people get to hear the word of God and they would certainly come to know the Lord, and in that we see the result. So in so many ways we see results, and more so if we see we also bear result of fruit through our character. We are continuously being shaped into the likeness of God. தேவனுடைய சாயலுக்குள்ளாக நாம் வணையப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம், நாம் உருவாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம், மாறிக்கொண்டே வருகின்றோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு கூட இருப்பதற்கு நாம் ஆயத்தப்படும் பாத்திரங்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். We are continuously being prepared for that heavenly realm where we are in fact translated into the image of God. So this is a preparation stage.
meditate and continuously God is at work in our lives and He is continuously shaping us, molding us and conforming us to the image of His Son. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக நம்மை உருவாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ வெளிப்புறமாகவும் அடையாளங்கள் உண்டு, விளைவுகள் உண்டு, கனி உண்டு. உட்புறமாகவும் ஆண்டவர் கிரியை செய்து நமக்குள்ளாக தம்முடைய ஆவியானவரின் மூலமாக நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மை நடத்தி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஜெபம், ஆராதனை, அதிலும் கனி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கும் போது பதிலின் நிமித்தமாக நாம் சாட்சி கூறுகிறோம், நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதுதான் கனி. அப்போ நம்ம கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், சாட்சி பகிர்ந்து கொள்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதெல்லாம் கனியாக வருகிறதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை கேட்கலாம், நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படலாம். அப்போ நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது அது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய நெருக்கத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் விளைவாக ஜெபம் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். Prayer is actually an indication not only of fruit, but it's also an indication or result of the intimacy that we have with Jesus Christ. That means when we are close with the Lord, then we are praying. When we are very, very, very close with the Lord, then we are continuously praying, praising and worshiping, and that's an indication that how close we are with the Lord. If we are continuously, unceasingly, continuously in touch with Him, then that abiding becomes more and more stronger. ஆனால் நாம் ஜெபிக்காது போகும்போது நம்முடைய வாழ்க்கை வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையாக அது மாறக்கூடியதாக காணப்படுகிறது. அதில் எந்த விதமான கனி விளைவுகளை நம்ம பார்க்க முடியாதவர்களாக இருப்போம். ஏன்னாக்கா நம்ம ஜெபிக்கலைனாக்கா நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது, நம்ம ஜெபிக்கலைனாக்கா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதனால தான் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் உட்புறமான ஒரு வாழ்க்கையில், நம்முடைய உள்ளான ஜீவியத்தில் நாம் எப்பொழுதுமே அவரோடு கூட நெருங்கி இருக்கும் உறவை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 18:9 முதல் 14 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இருவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். 2 பேரும் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போகின்றார்கள். ஆலயத்துக்கு சென்ற ஒருவர் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். ஒருவன் தன் சுய நீதி கொண்டவனாக இருந்தான். பரிசேயன் சுய நீதி கொண்டு அவன் தேவனை தேவனோடு கூட ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவனை குறித்து தான் அவன் புகழ்ந்து பேசக்கூடியவனாய் காணப்பட்டான். எவ்வளவோ காரியங்கள் அவன் செய்வதாகவும், எவ்வளவோ காரியங்களில் அவன் நல்லவனாக இருப்பதை குறித்து, நீதிமானாக இருப்பதை குறித்து அவன் புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த ஆயக்காரன் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒரு பாவி, என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். The Pharisee and the publican is an excellent example of people who lift up their hearts, lift up their lives to the Lord and seek the Lord. And that's what the Pharisee was, just living an outward life. He was just wanting to please people. But the publican, the sinner, he was actually from the depths of his heart, he was crying out to God. So prayer is basically connecting with God from your innermost being. ஜெபம் நாம் பார்க்கும்போது உள்ளான வாழ்க்கையிலிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது. ரெண்டாவதாக, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்த்தோம் ஜெபம் நம்முடைய உறவில் இருக்கும் ஒரு கனியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் இந்த இணைப்பில் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. Prayer is a fruit of the abiding status of our lives, how close and how intimate we are with the Lord. And secondly, we will focus upon verse 7, which says that Jesus gives here a blank check and says that
anything you ask, I will give it to you. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இது ஒரு blank செக்கை கொடுக்குற மாதிரி தான். தொகையெல்லாம் எழுதலை, ஆனால் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வைத்தாச்சு. நீங்கள் எவ்வளவு நாளும் எழுதி கொள்ளலாம். நீங்கள் 1000 வெள்ளி எழுதுறீங்களா, 1,00,000 வெள்ளி எழுதுறீங்களா, 10 கோடி வெள்ளி எழுதுறீங்களா, 20 கோடி வெள்ளி எழுதுறீங்களா, எவ்வளவு நீங்கள் எழுதுறீங்களோ அது எவ்வளவு உங்கள் விருப்பமோ நீங்கள் எழுதலாம் அப்படின்ட்டு எங்கள் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். You have the freedom, the liberty, the check is yours, the check is signed, you can go and bank it into your account and the amount is according to your wish. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கேட்கலாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தயாள குணம் படைத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கின்றார். God is such a generous God. இவ்வளோ தாராளமாய் ஏராளமாய் நமக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கும்போது நித்தமாய் நாம் ஒவ்வொரு போதும் அவரிடத்தில் போய் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். ஆண்டவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான். என்னுடைய ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு போதுமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒவ்வொரு போதும் நன்மையை பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு போதும் கேட்கும்போது கொடுக்கிற தேவன் என்று இங்கே வேதாகமத்தில் ஒவ்வொரு பாகத்திலையும் நாம் பார்க்கலாம். வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தின் வாயிலாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய பாதங்களில் தரித்திருந்து காத்திருக்கும் போது நாம் அவரிடத்தில் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம வேதாகமத்தில் பார்க்கின்றோம். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லுகின்றார், நீ இந்த இடத்தை விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பதோடு கூட நீ உலகம் முழுவதற்கும் எல்லாருக்கும் எல்லா ஜனத்துக்கும் ஜாதிக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் வேதாகமத்தில் அநேக பாகங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே இன்னைக்கு நாம் ஒவ்வொரு போதுமாய் ஆண்டவர் மீது நம்ம சார்ந்திருந்து நம்ம கேட்கும்போது தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் நமக்கு இடைப்படும் ஒரு தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். God intervenes or interferes into our affairs when we seek Him in prayer, and God is able to in every way deliver us and heal us in any way that that we ask of Him. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகளில் நம்ம தடுமாற்றம் அடையலாம், நம்ம தத்தளிக்கக்கூடியவர்களாய் காணப்படலாம், அநேக காரியங்களில் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரை தேடி போகும்போது தேவன் நம்மை அவருடைய பூர்ண சமாதானத்தை கொண்டு அவர் காத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அப்போது நம்மளுக்கு பயங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம் ஆண்டவரிடத்தில் போக நம்மளுக்கு தேவன் வழி வகுத்து கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிருபாசனத்தண்டை தைரியத்தோடு நாம் சேர கடவோம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப ஜீவியத்தில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், குடும்ப ஜீவியத்தில் அநேக தேவைகள் இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்திலிருந்து பெரிய எதிர்பார்த்தல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு அநேக சூழ்நிலைகளில் அநேக காரியங்களில் அவர்களுக்கும் வாஞ்சைகள் எதிர்பார்த்தல் இருக்கிறது. அவர்களுடைய படிப்பை குறித்ததான எதிர்பார்த்தல் இருக்கலாம், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான அநேக எண்ணங்கள் இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம், தரிசனங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவைகளாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சபையாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சபையில் நம்மளுக்கு அநேக எதிர்பார்த்தல் இருக்கிறது. நாம் சபையில் எல்லாருமாக நம்ம ஒன்றுபட்டு வர வேண்டும், நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நம்முடைய சிரமங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும், நமக்கு சமாதானம் வேண்டும், நாம் சந்தோஷமாக ஆண்டவரை கொண்டாட வேண்டும், துதிக்க வேண்டும், எல்லா காரியங்களும்
காரியங்களிலும் நமக்கு பதில்கள் வேண்டும். அநேக வேளைகளில் நாம் இப்படியாக கேட்கிறோம், ஆண்டவர் சபையில் ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும், ஒரு உயிர்ப்பித்தலை கொண்டு வர வேண்டும், மாற்றங்கள் திருப்பங்களை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஆசை, விருப்பம். இதெல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் போது தேவன் கேட்கிறவராக இருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பல சமயங்களில் நம்மளுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்காது இருக்கிறார், ஏன் தாமதிக்கின்றார்? சில நேரங்களில் ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார், சில நேரங்களில் ஆண்டவர் நில் காத்திரு என்று சொல்லக்கூடியவராக இருக்கலாம். அந்த காத்திருப்பது சில நேரங்களில் நமக்கு சில மாதங்கள் எடுக்கலாம், சில வருடங்கள் இருக்கலாம், நீண்ட காலம் எடுக்கலாம். ஆனால் காத்திருக்கவும் சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகுக்கு சமமாக எழும்புவார்கள் என்று நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கின்றோம். ஸோ இப்படியாக நம்ம பார்த்திருக்கும் போது காத்திருப்பதும் அவசியமாக இருப்பது, தரித்திருப்பது, ஆண்டவருடைய பாதங்களில் ஒவ்வொரு போதும் தட்டிக்கொண்டே இருப்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது, நாம் கூப்பிட்டு கொண்டே இருப்பது, அதுவும் கூட நாம் தேடிக்கொண்டே இருப்பது, அதுவும் கூட அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்காமலும் போகிறதை நம்ம பார்க்கக்கூடியவராக இருக்கின்றோம். ஸோ ஆம் என்றும் சொல்லுவார், காத்திரு என்று சொல்லுவார், கொடுக்காமலும் போகிறதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் சரிவர ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? ஒருவேளை சில காரியங்களில் நம்ம கேட்கும் காரியங்களில் நம்ம சந்தேகத்தோடு கேட்கிறோமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒருவன் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அவன் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் எப்பொழுதும் தத்தளிக்கிறவனாக காணப்படுகின்றான். அவன் ஒன்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது என்று அந்த வசனத்தில் பார்க்கின்றோம். When we ask God many times will say yes, no or wait, and sometimes it takes a long time. Perhaps that's the time when we need to search ourselves and see whether there is something that is wrong in our asking. Perhaps we are not asking in the right way. There is a lot of doubt in us, and so when there is doubt, as according to James chapter 1 verse 8, then we could never ever expect anything from God, because when we go to God with doubt, then God will not hear, because God wants us to in every way ask Him with faith. We need to know our God. We need to know that He is a giver of all good things and He would bless us. We need to know and have faith and confidence that God is a God who blesses us. And when we go with doubt, that becomes actually a major block, a major hindrance. அதைத்தான் நாம் இந்த பாகத்தில் பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் நம்முடைய சுயநல காரியங்களுக்காக, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் இதை கொண்டாடணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சுயநலத்துக்காக நம்மளுக்காகவே எப்பொழுதும் எல்லாவற்றையும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்று நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். should not come out of selfish reasons. It's always me. I must be blessed, I must be blessed, I must be blessed. It's not that kind of a prayer that God is wanting. In James chapter 4 verse 3, we ask and we do not receive because we ask amiss, because we are asking for selfish reasons. It is always self-centered. It's always that I need to be blessed and I want it for myself. So when we ask for our own selfish reasons, then again that becomes a hindrance. மேலும் நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆண்டவருடைய சித்தத்துக்கேற்ற பிரகாரம் நாம் கேட்காதிருக்கும் போது நித்தமாகவே அதையும் கூட ஆண்டவர் மறுக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவரோடு கூட ஒருமைப்பட்டு ஒன்றுபட்டு அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். We must be in total alignment with God, and only when we are in total alignment with God and seek His will first, seek His kingdom first, seek His purpose first, seek His righteousness first, then all other things are granted to us, just as it is mentioned in 1 John chapter 5 verses 14 to 15. கடைசியாக இன்னொரு காரியமும் இருக்கலாம். ஒருவேளை
நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கலாம். பாவம் இருக்கும்போது நிச்சயமாக தேவனிடத்தில் நம்ம நெருங்கக்கூடாதவர்களாக காணப்படுகின்றோம். When there's sin in our lives, then God will never ever hear our prayers. யோசுவா 7 அதிகாரம் 1 முதல் 13 வரை நாம் பார்ப்போம் என்றால், ஆக்கான் என்ற மனிதன் பாவம் செய்ததினால் எல்லாருக்குமே ஆண்டவர் வெற்றி கொடுக்காது போகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த சம்பவத்தை அங்கு வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நின்ற ஒரு பாகம். ஆனாலும் கூட நாம் பார்க்கும்போது பாவத்தின் காரணமாக ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார், தம்முடைய பிரசன்னத்தை கொடுக்க மாட்டார். When we sin, then it grieves God, then it grieves the Holy Spirit. We are in every way quenching the Spirit, and when we do that, then God will never ever in any way grant His presence to us, or neither will He answer our prayers. ஸோ இந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே நாம் பல விதங்களில் இதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு போதும் கொடுக்கிற தேவன். ஆனால் குறை நம்மிடத்தில் இருந்தால், தடை நம்மிடத்தில் இருந்தால், நாம் இந்த ஆண்டவரிடத்தில் போய் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அவருக்குள் நிலைத்திருந்து நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தேவன் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடைசி பாகமாக நம்ம பார்த்தோம் என்றால், எந்த அடிப்படையில் நாம் இந்த முழு காரியத்தையும் பார்க்க வேண்டும். அநேக சமயங்களில் நம்ம கேட்கும்போது பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் திரும்பி பின்னிட்டு பார்க்கும்போது, சிறிய பிரயாயிட்டு முதல் இந்நாள் வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளவோ வகையில் எவ்வளவோ காரியங்களில் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்க்கும்போது எத்தனை வகையில் எவ்வளவோ விதங்களில் ஆண்டவர் ஆபத்தின்று, மோசத்தின்று, நாசத்தின்று, தீங்கு நின்று, தீமை என்று என்னை காத்திருப்பதோடு கூட நான் தேவைப்படும் போது, எனக்கு பிரச்சனைகள் வரும்போது, நான் அவரிடத்தில் கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்திருக்கிறவராக, கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் ஆண்டவர் கொடுக்காது போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறதையும் தாமதிக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அது கடைசி வரை நமக்கு ஒரு விதத்தில் கிடைக்காத ஒரு காரியமாக காணப்படுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் தேவன் பதில் கொடுக்காதவராகவும் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அப்போ நமக்குள்ளாக ஒரு போராட்டம் வருகிறது. ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? ஏன் இவ்வளோ தாமதமாக இருக்கிறார்? அவர் ஏன் கொடுக்காது போகிறார் என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போதும் இடைப்படும் போது, வெளிப்படும் போது அவர் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற ஒரு தேவனாகவே காணப்படுகின்றார். நாம் 2 காரியங்கள் கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். 2 காரியங்கள் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று எப்பொழுதுமே நம்முடைய பொறுப்பு அவருக்குள்ளாக நிலைத்திருப்பது. We must always understand whether God answers or not. Our responsibility is to abide in Him. We continuously abide in Him, and we continuously praise Him and thank Him and worship Him, whether the results are forthcoming or not, whether we are getting what we have asked for. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டதை நாம் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா, நாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. அப்போது நம்ம அப்படி செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கையின் உள்ளான நோக்கத்தையும், உள்ளான விருப்பத்தையும், உள்ளான பற்றுதலையும், உள்ளான பிரதிஷ்டையும், உள்ளான ஒப்பு கொடுத்துதலையும் அது காண்பிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அநேகர், ரொம்ப பேரை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் கேட்டும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்காது போகிறதை நாம் பார்க்கின்றோம். மோசே எடுத்துக்கொண்டால் எவ்வளோ பெரிய ஒரு பக்தன் இல்லைங்களா? ஆண்டவரோடு கூட அவ்வளவு நெருங்கி இருந்த ஒரு மனுஷன் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். தேவனோடு கூட நேரடியாய் அவர் சஞ்சரித்த ஒரு மனிதனாகவும், ஆண்டவருடைய மகிமை யாத்திரையாகவும் 33 அதிகாரத்தில் அவன் ஆண்டவருடைய மகிமையை கண்டவனாகவும் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த அடிப்படையில் அவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு மனிதன் கூட அவன் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது போகிறதை நாம் பார்க்கின்றோம். மோசே கேட்கின்றான், ஆனால் ஆண்டவர் மறுக்கின்றார். Moses was actually such a blessed person, but even Moses could not enter into the land of Canaan. He was walking with God, journeying with God for such a long period, more than 40 years
but yet he could not enter into the promised land. And so we see the purposes of God, the overarching purposes of God. In certain things, God does not give to us. It is for our own good. It's for the good of the people. It's for the good of everyone that God sees. நம்ம தாவீதை எடுத்துக்கொண்டாலும் கூட தாவீதின் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய குழந்தை இறந்து போகிறது. இறந்து போன அந்த குழந்தைக்காக தாவீது மன்றாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. ஆனால் அங்கு கூட தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்போ அந்த குழந்தை இறந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட நாம் பார்க்கின்றோம் தாவீது தொடர்ச்சியாய் தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து தரித்திருந்து ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறதை பார்க்கின்றோம். மோசேயும் கூட அப்படித்தான் நிலைத்திருந்து தொடர்ந்து பிரயாணத்திலே கடந்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் அபாக்குக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால், அபாக்குக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், வயலில் தானியம் இல்லாமல் போனாலும், அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு கடைசியாக அபாக்குக் சொல்லுகின்றார், ரட்சிப்பின் தேவனில் நான் மகிழுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஒன்றுமே இல்லாட்டினாலும் ஒன்றுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் மகிழ்ந்திருப்பேன். என் தேவன் எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். God is sufficient for me. God is enough for me. He did that in the life. Moses did that in his life. David did that in his life. They all asked and God did not give to them. Yet they were continually pursuing God. And in Habakkuk 3, we see in verse 17 onwards, we again see that even if there is no grapes in the wine, and there's no sheep there's no sheep where he needs to find the sheep. Yet we see that we need to rejoice in the Lord. And that's how the scriptures portray the eventual outcome. Paul too, in 2 Corinthians 12, we see that Paul was asking that his weakness be removed. There was something that was harassing him, something that was troubling him. But God says, no, my grace is sufficient for me, for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் உடனே கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். ஆனால் சில நேரங்களில் தாமதிக்கலாம். சில நேரங்களில் அவர் கொடுக்காமலும் போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து தரித்திருக்கும் போது நாம் புரிந்து கொள்வோம். தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார், ஏன் கொடுக்கல, ஏன் தரல அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லாமுமே இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாமுமே நன்மைக்கு எதுவாகத்தான் முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். Eventually to those who love God, everything, this is a conclusive kind of a thing where everything works out for good, as it is said in Romans chapter 8 verse 28. ரோமர் 8:28 சொல்லியிருக்கிற பிரகாரம் அப்படியே தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது பாடுகளின் வாயிலாக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று. அப்போ சில நேரங்களில் நம்ம பாடுபடவும் கஷ்டப்படவும் ஆண்டவர் அனுமதிக்கின்றார். சில நேரங்களில் வியாதி கொண்டவர்களாக நம்ம இருக்கும்போது, மற்றவர்கள் வியாதி கொண்டவர்களாக இருக்கும்போது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவர்கள் அப்படியே பதில் கொடுக்காது அவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கின்றோம், அவர்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கின்றோம். அப்படியே அவர்கள் அந்த விதமான பாடுகளின் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம். நம்ம அப்படியாக நம்ம வாழ்க்கையின் அனுபவத்தில் ரொம்ப பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். வேதாகமத்திலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அநேகர் தங்களுடைய வியாதியின் மத்தியிலேயும் இறுதியாக மரித்து போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. பவுலின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கொரிந்தியர் 4 2 கொரிந்தியர் 11 அவர் பட்ட பாடுகளை குறித்து விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவோ கஷ்டங்கள்,
எவ்வளவோ இம்சைகள், எவ்வளவோ அழுத்தங்களை பவுல் கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம். ஆனாலும் கூட கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க மாட்டாது என்று ரோமர் 8 சொல்லுகிறதை, கடைசி பாகத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஸோ சஃபரிங் இஸ் a way of the Christian life. We all have to go through that part of suffering. It's part and parcel of the Christian life. And even in suffering, we can rejoice. We can always triumph. நம்ம பாடுகளின் வாயிலாக கூட நம்ம துதிக்க முடியும், ஆண்டவரை உயர்த்த முடியும். அதை தான் நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்தில் பாடுகளை கடந்து செல்லும்போது, அநேக நெருக்கங்களை, அழுத்தங்களை நாம் கடந்து செல்லும்போது நாம் மகிழுவோம், சந்தோஷமாயிருப்போம், களி கூறுவோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்மளுக்கு வருகிற நெருக்கங்கள், அழுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிறந்த தன்மை என்னன்னாக்கா சந்தோஷம். இயேசுவுக்குள்ளாய் நான் இருக்கிறேன், இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நிலை மாறாததாக இருக்கிறது. எந்த பாதையை நான் கடந்து சென்றாலும், எந்த சூழ்நிலையை கடந்து சென்றாலும் மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அநேக மிஷனரிகள் எவ்வளவோ விதங்களில் பெரிய பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் தியாகமாக கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் தேவன் கொடுக்கின்ற சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே அவர்களை தொடர்ந்து நடத்தி செல்கிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் எல்லாருமே கஷ்டங்களை, பாடுகளை கடந்து செல்லும்போது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது நிமித்தமாய் சந்தோஷமாய் இருக்கலாம். When we are going through a lot of hardship, pain, suffering, when we are actually rooted in Christ, abiding in Christ, even in that situation we can rejoice, and that becomes a fruit. That becomes a fruit of the Spirit. Rejoicing in the midst of suffering. பாடுகளின் மத்தியில் சந்தோஷமாய் இருப்பது ஒரு கனியாக மாறுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பாக்கியமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த பெண்டமிக் காலங்களில் ரொம்ப பேர் கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப பேருக்கு பாதிப்பு, ரொம்ப பேருக்கு அழுத்தங்கள், ரொம்ப பேருக்கு நெருக்கங்கள். ஆனால் இவையின் மத்தியில் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன், நிலை மாறாத தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன் ஒவ்வொரு போதுமாய் நம்மை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வனாந்தரத்தின் பாதையில், இந்த பெண்டமிக் காலத்தில் வனாந்தரமாய் காணப்படுகின்ற இந்த காலங்களில் கூட தேவன் நம்மை நடத்தி செல்கிறார். God leads us on and we move on with God, always holding on to Him. அந்த அடிப்படையில் நம்ம ஜீவிக்கும்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 3 வாரத்துக்கு முன்பதாக ஒரு போதகர் கூட இறந்து போனார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பாஸ்டர் ரவி என்பவர். அவர் DUMC சபையை சேர்ந்தவர். தமிழ் செக்ஷனுக்கு அவர் போதகராக புரிந்துள்ளார். ஆனால் அவர் கூட இந்த பெண்டமிக் COVID-19 அவரை பற்றினதினால் அவரும் கூட ஏறக்குறைய ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஹாஸ்பிட்டலிருந்து, அப்புறம் எவ்வளோ பேர் தேசம் முழுவதும் எல்லாருமாக ரொம்ப பேருக்கு, ரொம்ப பிரபுடிமானவர், ரொம்ப சிறந்த ஒரு மனுஷன், ரொம்ப சிறந்த ஒரு ஊழியர், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், ரொம்ப பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் போகும்போதெல்லாம் ஒரு பெரிய செழிப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இறந்து போனார். அவர் இறந்து போனது ஒரு பெரிய பாதிப்பு தான். எல்லாருமாக கேட்டார்கள், ஆனால் தேவன் செவி சாய்க்காது போகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் கூட நாம், இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். பாஸ்டர் ரவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் கூட தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், மேன்மையானவர், அவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர். இந்த பெண்டமிக் காலத்தை விட அவர் பெரியவர், வியாதிகளை விட பெரியவர், பிரச்சனைகளை விட பெரியவர், அவர் நமக்கு வரும் அழுத்தங்கள், நெருக்கங்களை விட பெரியவர், மரணத்தை விட அவர் பெரியவர் என்று அவரை பற்றி கொண்டு நாம் ஜீவிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி நாம் செய்யும்போது அது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கும் பலனையும் அது காண்பிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. We persevere, we press on, we move on, even though many times we don't get what we are asking, yet we persevere and we press on, and that shows that we are actually abiding in Christ, and that shows we are bearing forth fruit.
ஃபார் ஹிஸ் கிங்டம், ஃபார் ஹிஸ் க்ளோரி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சூழ்நிலைகளிலும் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய பாதங்களில் தத்தம் செய்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவன், தொடர்ந்து நீர் வெளிப்படுத்துவீர், தொடர்ந்து நீர் பேசுவீர். அப்பா, எங்களுக்கு உம்முடைய பாதைகளை, உம்முடைய வழிகளை சொல்லி தந்து நீர் கற்றுக் கொடுத்து உம்முடைய சித்தத்துக்கேற்ற பிரகாரம் எங்களை நடத்தும். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, நீரே எங்கள் தஞ்சம், நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் கோட்டை. அப்பா, இயேசு தான். நாங்கள் மரித்தாலும் உம்மோடு தான், நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான் என்று சொல்லி உமக்காகவே நாங்கள் வாழ்வதற்கு நீ தொடர்ந்து கிருபை கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்வோம். இன்றைக்கு முதல் வாரமாய் இருப்பதினால் வழக்கமாக நம்ம திருவிருந்து ஆராதனை இந்த காலங்களில் நம்ம முதல் வாரத்தில் அனுசரிக்கிறோம். நம்ம ஒன்றாக சபையில் கூடும்போது 2வது வாரம் அனுசரிப்போம். இது முதல் வாரமாக இருப்பதினால் நம்ம எல்லாருமாக இந்த வேளையிலும் கூட நம்மையே நம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பாதங்களில் நம்மையை நாம் ஒப்புக் கொடுத்து இந்த திருவிருந்தில் நாம் கலந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர்களிடத்தில் கூறினார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். அன்பின் தேவனே, எங்கள் மத்தியில் நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். அப்பா, எங்களை நடத்துகிறவர். இந்த வேளையிலும் கூட இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குடும்பங்களில் நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களை ஒவ்வொரு போதும் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகள், நீர் எங்களுக்காக தேவனை அனுபவித்த உம்முடைய மரணம், உயிர்த்தெழுதல் எங்களுடைய விசுவாச ஜீவியத்துக்கு ஒவ்வொரு போதும் நடு மையமாயிருக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக மரித்தமையினால் இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம், உமக்காக வாழ்ந்திருக்கிறோம். அப்பா, நீர் தொடர்ந்து நடத்துவீர். அப்பா, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கூட அன்போடு சந்தோஷமாய் அப்பா நன்றியறிதலோடு நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரித்து, நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். இயேசு மாத்திரமே போதும் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம், நமக்காய் பிக்கப்பட்ட அவருடைய திவ்ய சரீரம், அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக நமக்கு கொடுத்தார். இந்த சரீரம் நம்மை முழுமைப்படுத்துகிறது. இந்த சரீரத்தின் மரணத்து நிமித்தமாய், அவருடைய சரீரத்தின் மரணத்து நிமித்தமாய் நமக்குள்ளாக நாம் புதியவர்களாக, புது மனிதர்களாக மாற்றப்படுவதோடு கூட, நாம் உருவாக்கப்பட்டு வருவதோடு கூட தெய்வீக பிரசன்னமும் ஆளுகையும் நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கின்றார். நாம் சந்தோஷத்தோடு நன்றியறிதலோடு இந்த வேளையிலும் கூட இந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய திவ்ய பரிசுத்த இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தம் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும் இரத்தமாக காணப்படுகிறது. அவர் நமக்காக மரித்தமையினால், இரத்தம் சிந்தனதினால் நம்மை எல்லா விதத்திலும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டு, ஆலயமாக்கி கொண்டு நம்மை ஒவ்வொரு போதும் நடத்துகிறவராக காணப்படுகின்றோம். நித்திய ஜீவன், நித்திய பாதைகள், வழிகள் நமக்கு உண்டு பண்ணினது இந்த பரிசுத்த இரத்தம். இந்த வேளையிலும் கூட நன்றியறிதலோடு நாம் எல்லாருமாக இந்த இரத்தத்தில் நாம் பங்கு கொள்வோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் இறுதியாக நம்ம ஜெபித்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய பாதங்களில் எங்களை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நடத்தும். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும்.
தெய்வீக பிரசனம் எப்போதும் காணப்படட்டும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு போதும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய மாறாத வழிநடத்துதல் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போதும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமாய் நாங்கள் சத்தியத்தை ஆராய்ந்த பிரகாரம் ஜெப ஜீவியத்தில் இன்னும் உறுதிப்பட, இன்னும் பலப்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வழி நடத்துதலை நீர் கொடுப்பீரப்பா. இந்த நாட்கள் காலங்கள் விசேஷமாக நாங்கள் ஒவ்வொரு போதும் காத்து கொள்ளப்பட, அரவணைத்து கொள்ளப்பட நீர் கிருபை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. தொடர்ந்து நாம் சபைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக நம்ம கேட்போம். இந்த பெண்டமிக் காலங்கள் எல்லாம், இந்த MCO எல்லாம் மாறி போன பிறகு உடனடியாக நம்ம கூடுவோம். நம்ம கூட்டங்களுக்காக கூடுவோம், நம்ம ஜெபத்துக்காக, நம்ம ஆராதனைக்காக கூடுவோம், மற்றும் ஊழியங்களை செய்வதற்கும் அது வசதியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நாம் இந்த காலங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் வைத்திருக்கிற தேவன் தொடர்ந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்மை நடத்துவார். திருமதி ஸ்டெல்லா செல்லத்தாய் குடும்பத்துக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாட்களில் நம்மளுக்கு அநேக மரணம் உண்டு என்றாலும் கூட கர்த்தர் தொடர்ந்து எல்லா குடும்பங்களையும் பராமரித்து காத்துக்கொள்ள நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்போம். எனக்கா இந்த COVID-19 ரொம்ப வேகமாக, குறிப்பாக நம்ம ஸ்லாங்கோரில் பார்ப்போனாக்கா கிளாங் பகுதியிலெல்லாம் ரொம்ப ரொம்ப பரவி இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ நம்ம வெளியே போவதை தவிர்ப்போம். பாதுகாப்பாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.